திருச்சிற்றம்பலம். சிவசிவ அன்பு தோழமைகளே, கடந்த பதிவில் அற்புத திருவந்தாதியின் பாடல் 72 தன் உள்ள கருத்தை மிக திண்ணமாக சொன்ன காரைக்கால் அம்மையார் இன்று நாம் சிந்திக்க உள்ள அற்புத திருவந்தாதியின் பாடல் 73 நாம் எண்ணியது நிறைவேறுவதற்கான வழியை சொல்ல வருகிறார். இப்போது பாடலை கேளுங்கள். கருத்தினால் நீ கருதிற்று எல்லாம் உடனே திருத்தலாம். சிக்கன நான் சொன்னேன். பரத்தரங்க வெள்ளநீர் ஏற்றான் அடிக்கமலம் நீ விரும்பி உள்ளமே எப்போதும் ஓது. இப்போ இறைவன் திருவிடி தியானத்தாலே நாம் விரும்பும் நல்ல எண்ணங்களெல்லாம் நிறைவேறும் என்பதையே இந்த பாடல் வழி காரைக்கால் அம்மையார் நமக்கு காட்டுகிறார். முதலடியில் என்ன சொல்றாரு பாருங்க. கருத்தினால் நீ கருதிற்று எல்லாம் உடனே திருத்தலாம். அதாவது உன் உள்ளத்தினால் நினைந்த எல்லா செயல்களும் விரைவில் உறுதியாக உனக்கு கைகூடும். இதனை நான் உனக்கு உறுதியாக சொல்கிறேன் என்று சொல்கிறார் அம்மை. நம்ம மனசு இருக்கே, மனசு அதில் ஏகப்பட்ட ஆசைகள். தாயுமானோர் சொல்லுவது போல ஆசைக்கோர் அளவில்லை அகிலமெல்லாம் கட்டி ஆளினும் கடல் மீது நம் ஆணை செல்ல வேண்டும் எனும் ஆசை எழுகிறது. குபேரனைப் போல பொற்குவியல் பெற்றிருந்தாலும் யாராவது சாமியார் வந்து ரசவாதம் செய்கிறார் என கேள்விப்பட்டால் அவரை நாடி தேடி ஓடுகிறோம். நன்கு அனுபவித்து வாழ்ந்த முடித்தவர்கள் கூட இந்த உடம்பு நிலையாக நிற்க ஒரு மருந்து கண்டுபிடித்திருக்கிறார்கள் என ஒரு வதந்தி வந்தாலும் போதும், அந்த காயகல்பத்தை தேடிச் சென்று அது கிடைக்கும் வரை மனம் புண்ணாகி போவார்கள். யாராவது நம்மிடம் என்னிடம் வா, உன் ஆசைகளை எல்லாம் சொல்லு நான் என்று சொன்னால் நாம் என்ன செய்வோம்? அவரிடம் ஓடி அவர் அடிபணிந்து கெஞ்சி கூத்தாடியாவது அந்த இரகசிய வழியை அறிந்து கொள்ள முயல்வோம். இது மனித இயல்பு. காரைக்கால் அம்மையார் இது தெரிந்தே வலியுறுத்தி உறுதியாக சொல்கிறார். தன் நெஞ்சத்துக்கு சொல்வது போல நினைத்ததெல்லாம் நடக்க வழியும் சொல்கிறார். நான் சும்மா போகிற போக்கிலே நீ கருதியதெல்லாம், அதாவது நீ எண்ணியதெல்லாம் திருத்தமாக பெறலாம் என சொல்வதாக எண்ணாதே. நான் திண்மையாகவே உறுதியாகவே ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் என்கிறார் அம்மையார். சரி, அப்படி என்ன மந்திரம் தந்திரம் சொல்லித்தரப்போகிறார் என்றால் சுருக்கமாக சொல்கிறாரு. வெள்ளநீர் ஏற்றான் அடிக்கமலம் நீ விரும்பி உள்ளமே எப்போதும் போதும். அந்த கங்கையை ஏற்றனுடைய பாதார விந்தங்களின் புகழை நாம் ஓதினால் நாம் கொண்ட எல்லா வகையான ஆசைகளும் நிறைவேறும் என்கிறார். அது சரிங்க, பெரிய பதவி வேண்டும், கோடீஸ்வரனாக வேண்டும் என்றெல்லாம் மனதில் நினைத்தால் அவையெல்லாம் நிறைவேறுமா அப்படின்னு கேட்க தோணும் இல்லையா? அதுக்கு தான் காரைக்கால் மேல் சொல்கிறார். இறைவன் திருவடி கமலத்தை தியானித்து அவன் புகழை பாடத் தொடங்கினான் நம்முடைய உள்ளம் தூய்மை பெற்றுவிடும். திருமலர் சொல்லுவாரே, இறைவன் திருவடிகளை நான் என் உள்ளத்துள்ளே பொருத்தி கொண்டேன். இதனால் பொய்யான ஆசை இன்பங்களை மெய்போல காட்டி வாட்டிடும் பொறி புலன்கள் வழி செல்லாது மனத்தை அடக்கி இழைத்து போனேன். என் மனத்துள் கனன்று எரிந்து கொண்டிருக்கும் புலன்கள் இழுத்து இடுப்புக்கெல்லாம் போகாது தப்பி பிழைத்தேன். வேதாந்த சாரமான மெய்ப்பொருளை அறிந்து உணர்ந்தேன். அதனால் பிறவிக்கு காரணமான இரு வினைகளும் நீங்கின என்பார். அந்த பாட்டு பாருங்கள், திருமூலருடைய பாட்டு, அருமையான பாட்டு. வைத்தேன் அடிகள் மனத்தின் உள்ளேதான் பொய்த்தே எரியும் புலன்வழி போகாமல் ஏய்த்தேன் உழலும் இருவினை மாற்றிட்டு மெய்த்தேன் அறிந்தேன் வேதத்தின் அந்தமே. மனத்தின் இயல்பு என்ன? பலவற்றையும் விரும்பும். ஆனால் ஒன்றை பற்றினால் மற்ற ஆசையை விட்டுவிடும். மனம் கலங்கிய வெள்ளம் கரைகடந்து ஓடும் வெள்ளத்தைப் போல எங்கெல்லாமோ சுற்றுகிறது. இறைவன் திருவடி கமலத்தை விரும்பி ஓதினால் அந்த ஓட்டம் நிற்க வேண்டும். ஓடுகிற ஆற்றுல தாமரை மலருமா? மலராதல்லவா? எதில் மலரும்? குளங்களிலும் பொய்கைகளிலுமே தாமரையானது மலரும். நம் மனமும் பரபர என ஓடுதலின்றி ஓட்டத்தை நிறுத்தி இறைவன் அடியை விரும்பி தியானித்தால் மனமே சலனமற்ற இந்த குளம் போல ஆகிவிடும். இப்போ உளம் எனும் குளத்திலே இறைவன் திருவடி கமலமாகிய தாமரை தோன்றும். அந்த திருவடி கமலத்தை விரும்பி அதன் புகழை ஓதும் உள்ளத்தில் கண்ட ஆசை எழாது. நியாயமான எண்ணங்கள் நிச்சயம் நிறைவேறும். இறைவன் திருவடியை எண்ணி புகழக்கூடிய உள்ளத்தில் இறைவன் திருவருளை பெற வேண்டும், அவன் அருள் பெற்ற அடியாரோடு சேர வேண்டும் என்பன போன்ற விருப்பங்களை உண்டாகும். மணிவாசக பெருமான் இறைவனானவன் அவரை விட்டு நீங்கும்போது குருந்த மரத்தடியிலே தம் இணையடிகளை நிறுவி வழிபட்டு வர மணிவாசகரை பணிக்கிறார். மணிவாசகரும் தம் கோயில் மூத்த திருப்பதிகத்திலே சொல்லுவார். அடியேன் உன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய்
பொன்னம்பலத்தம் முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்று என்று தானே விரும்புகிறார். இன்னும் என்ன சொல்கிறார் உயிருண்ணிப்பத்திலே? வேண்டேன் புகழ் வேண்டேன் செல்வம் வேண்டேன் மண்ணும் வெண்ணும் வேண்டேன் பிறப்பிறப்பு சிவம் வேண்டார் தமை நாளும் தீண்டேன் சென்று சேர்ந்தேன் மண்ணும் திருப்பெருந்துரை இறைத்தாள் போண்டேன் புறம் போகேன் இனி புறம் போகலொட்டேனே. இறைவன் திருப்பாதங்களை மனதிலே கொண்டேன், நீ அப்பாதங்களை விட்டு அந்நியப்பட மாட்டேன், அவை என்னை விட்டு விலகும் சம்மதியன் என்பார் அல்லவா. இறைவன் திருமடி பறந்து வந்த பெரிய அலைகளையுடைய கங்கை நீரை அடக்கியது போல இறைவன் திருவடியும் அலைப்பாயும் மனத்தை ஒருமுகப்படுத்தும். அப்படி ஒருமுகப்பட்ட மனதிலே ஆசைகள் எழாது. எந்த ஆசை? வேண்டாத ஆசைகள், உலகியல் ஆசைகள் எழாது என்கிறார். திருமந்திரத்திலே ஒரு பாடல் காரைக்கால் சொன்னது போல இறைவன் திருவடிகளை சிந்திக்கிற உணர்வு, நினைவு, அந்த அறிவையே சிவஞானம் என்பார்கள் அருளாளர்கள். சிவன் திருவடி ஞானம் புலன்கள் இச்சவெளிச் சென்று பாசவலியாகிய சிறையில் சிக்கி பரிதவிக்காது அந்த உயிர்களை மீட்டு வரும். சிவஞானம் தியானிப்பவரை சிவ வடிவமாக்கும், வீட்டுலக வாழ்வை மேம்படச் செய்யும். திருவிடி தியானத்தால் துன்பக்கலப்பில்லாத சிவானந்த நிலையிலே நம்மை இருத்தும் என்று சொல்கிறது. திருவிடி ஞானம் சிவமாக்குவிக்கும், திருவிடி ஞானம் சிவலோகம் சேர்க்கும், திருவிடி ஞானம் சிறை மலம் மீட்கும், திருவிடி ஞானம் தின் சித்தி முத்தியே என்று சொல்லுவார் நம்முடைய திருமூலர் பெருமான். அப்பர் பெருமான் திருச்சேறை பதிகத்தின் பாடல்களும் திருவடியை மனத்துள் வைப்பதன் பலனை கூறும். ஒரு பாட்டில் சொல்லுவார், பிறப்பு மூப்பு பெரும்பசி வான் பிணி இறப்பு நீங்கி இங்கு இன்பம் வந்து எய்திடும் சிறப்பர் சேரையுள் செந்நெறியான் கடல் மரபதின்றி மனத்தினுள் வைக்கவே என்று. சேடர்வாள் சேரை செந்நெறி மேவிய ஆடலான் தன் அடியே அடைந்து உய்மினே. காரைக்கால் அம்மையாரும் கருத்துதானே இதுவும். காரைக்கால் அம்மையார் அதனால்தான் சொல்லியிருக்கிறார், இறைவனது திருவடி தாமரைகளை எப்போதும், அதாவது பெத்த நிலையில் மட்டுமல்ல, இந்த உலகிலே வாழும் நிலையிலே மட்டுமல்ல, முக்தி நிலையிலும் எந்தவித கட்டாயமும் இல்லாமல் முழுமனத்தோடு முழு விருப்பத்தோடு ஊதுவாயானால் நீ பலகாலம் சிந்தித்து சூழ்ந்து கருதியவை எல்லாம் சிறப்புற பெற உறுதியாக அடையலாம். நான் உறுதியாகச் சொல்வேன் என்று சொல்கிறார். இந்த இடத்தில் சிவனாரின் திருவடிகளை சொல்லுகையிலே சிவபெருமானை எப்படி போற்றுகிறார் பாருங்கள். பருத்தரங்க வெள்ளநீர் ஏற்றான் என்று. பருன்னா பெரிய, தரங்கன்னா அலை. பெரிய அலைகளை வீசி வெள்ளமாக வந்த அந்த கங்கை நீரை தலையிலே தாங்கியவன் என்கிறார். எவ்வளவோ காலமாக கங்கை நீர் தன் மூதாதையர் எலும்பின் மீது பாய வேண்டும் என்று எண்ணி தவம் புரிந்த பகீரதனின் விருப்பத்தை யாருமே நிறைவேற்ற முன்வரவில்லை. கடைசியில் சிவனாரே வெள்ளப்பெருக்காடு 1000 முகத்தோடு வந்தவளை தன் சடாபாரத்திலே ஏற்று அங்கிருந்து பகீரனது மூதையார் எலும்பின் மீது பாயச் செய்தான். யாராலும் நிறைவேற்ற முடியாமல் இருந்த அந்த பகீரதன் ஆசையை, எண்ணத்தை சிவனாரை நிறைவேற்றினார் அல்லவா. அதுபோலத்தான் சிவனாறு பாதார பந்தங்களை எப்போதும் இடைவிடாது நினைத்து ஓதுவார்களது எண்ணங்களெல்லாம் சத்தியமாக நிறைவேறும் என்று சொல்வார்கள். திருக்கழுக்குன்ற பதிகத்தில் மணிவாசக பெருமான் வருத்தமாக பாடுவார். ஆன்மாக்களை ஆணவமலை பிடிப்பிலிருந்து விடுவித்து செம்மை செய்யும் சிவந்த தாமரை மலர்கள் போன்ற சிவபெருமானின் இரு தாள்களையும் பாதுகாப்பாக வைக்கக்கூடிய இடம் மனம்தான். ஆனால் என் மனமோ பாசமாகிய குற்றம் நிறைந்த இடமாக உள்ளது. அந்த அழுக்கை என்னால் நீக்கவும் முடியலையே என புலம்புவார். அந்த திருவடிகளை விருப்பத்தோடு எப்போதும் மனதால் நினை. வாயின் தொழிலாகிய ஊதுதலை நெஞ்சுக்கு ஏற்றியது இங்கு இலக்கணம். அரைக்காலை மேற் சொல்கிறார், மனமே நீ சூழ்ந்து கருதியவை எல்லாவற்றையும் சிறப்பு பெற உறுதியாக அடையலாம். அதற்கு வழி இதுதான். என்ன வழி? திருவடித் தாமரைகளை எப்போதும் விருப்பத்தோடு ஓதுக என்று சொல்லி முடிக்கிறார். திருச்சிற்றம்பலம்.